ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சன் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்ன எதிர்பார்த்துட்ருக்காங்க, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரீடிங் ஒரு ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ டாக்டர் ரீடிங்குள்ளே போகலாம். பர்சனோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, உங்கள்கிட்ட அவங்க என்ன எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க. ஸோ உங்கள் பர்சன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அவங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது. அவங்க எக்ஸ்பெக்டேஷனே அதான். ஏதோ ஒரு விஷயத்துக்கு இப்போ நீங்கள் நோ காண்டாக்டில் இருந்தாலும் கூட உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பட் நீங்கள் அது ஒத்துழைப்பு இல்லைன்றது அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ என்ன எக்ஸ்பெக்டேஷன்றது ஃபஸ்ட்டு கிளாரிஃபிகேஷன் தான் அவங்களுக்கு தேவைப்படுது. உங்கள்கிட்ட அந்த கிளாரிஃபிகேஷன் எதிர்பார்க்குறாங்களா, இல்லை அவங்க அவங்களோட கிளாரிஃபிகேஷன் உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறதுனால கூட உங்கள்கிட்ட பேசணுன்றது இருக்கலாம். சம் கிளாரிஃபிகேஷன் அவங்களுக்கோ உங்கள்கிட்டையோ சொல்லணும் ஆசைப்பட்றாங்க. அவங்க அன்கண்டிஷ்னல் லவ்வபிள் பர்சனாக இருக்காங்க. உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இது மட்டும் தான். பட் இப்போ பாஸ்டில் நடந்த விஷயங்கள் கிளாரிஃபிகேஷன் இல்லாமலே பல பிரச்சனையை பார்த்துருப்பீங்க. நல்லதா இது கெட்டதான்றது உங்கள் பர்சனுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஒரு பல பிரச்சனைகள் உங்கள் தேர்ட் பர்சன்னால் வந்திருக்கும். ஸோ அதனால் ஒரு சில பிரச்சனையை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. நோ காண்டாக்டில் கூட இருந்திருக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் நீங்கள் 2 பேருமே டிவைன் லவ் தான். பட் அது டைம் சரியில்லாதனால கொஞ்சம் ஒரு சில பிரச்சனை ஆகிப்போச்சு. ஸோ அவங்கள நீங்கள் ஹார்ட் பிரேக் பண்ணியிருக்கீங்கன்றது அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ ஏன் பண்ணீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினும் அவங்கள்ட்ட கேட்குறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அவங்க விஷயம்லாம் உங்களோட ஜாயின் பண்ணணும், ரீஸ்டார்ட் பண்ணணும்னு எண்ணம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ தற்சமயம் இப்போ நோ காண்டாக்டில் இருக்கிறதுனால உங்கள்கிட்ட எப்படி பேசுறது, உங்கள்கிட்ட எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிற மாதிரியே தெரியுது. ஸோ அவங்க உங்களை நோக்கி வரணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. பட் அதுக்குரிய ஸ்டெப்பு எப்படி எடுக்கிறதுன்றது தான் அவங்களால தெரிஞ்சுக்க முடியல அப்படின்றது, ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்றது இருக்குது. ஸோ நடந்த தப்புக்கு ஒரு சாரி சொல்லணும்னு ஒரு எண்ணமும் உங்கள் பர்சன்ட்ட இருந்துகிட்ருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அவங்களே ஹீல் பண்ணிகிட்ருக்காங்க, செல்ஃப் ஹீலிங் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் இவ்வளோ பிரச்சனை ஆகிப்போச்சு அப்படின்றது நல்ல பர்சனை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம், வருத்தம் உங்கள் பர்சன்ட்ட இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப வருத்தப்படுற மாதிரியே தெரியுது உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸை பார்க்கும்போது. ஸோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அன்கண்டிஷனல் லவ் அண்ட் சம் கிளாரிஃபிகேஷன் அவங்களும் உங்கள்கிட்ட சொல்ல விருப்பப்படுறாங்க. அதே மாதிரி உங்கள்கிட்டையும் எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது. ஸோ அந்த ஒரு எனர்ஜி லெவலாக நான் பார்க்க முடியுது. ஸோ உங்கள் வீக்னஸ் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீக்னஸ் என்னென்னா நீங்கள் தான். உங்களை விட்டு அவங்க பிரிஞ்சிருவோன்ற பயம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பயம் அவங்க ஒர்க்கை கூட ஒழுங்காக பண்ண முடியல. அந்தளவுக்கு டிஸப்பாயிண்டடாக இருக்காங்க. ஒரு சென்சிட்டிவான பர்சனாக இருக்காங்க உங்கள் பர்சன். ஸோ டேரக்டில் பார்க்கலாம் உங்கள் பர்சனோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குன்றதை பார்ப்போம். என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்காங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் பர்சன்ட்ட இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப போல்டான பர்சன் தான் உங்கள் பர்சன், எனர்ஜெட்டிக்கான பர்சன். பட் என்னென்னா ஒரு சில நேரம் ஒரு கிளாரிட்டி பேசும்போது இல்லை. அவங்க என்ன சொல்லணும், என்ன பேசணுன்ற ஒரு கிளாரிட்டி இல்லாமலே போச்சு. ஸோ அதனாலே ஒரு சில பிரச்சனையை பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நிறையா நிறையா விஷயத்த நீங்கள் மறைச்சிட்டிங்களா அப்படின்றது அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. பட் அவங்க பாஸ்ட்டாக நடந்த விஷயத்த மறக்கணும் அப்படின்றது மனநிலையில் இருக்காங்க. அவங்க திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு.
ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்லேயே கெடுக்கிறதுக்காண்டே ஒரு சில பீப்பிள் இருப்பாங்க. ஜெலஸ் ஆகி உங்களுக்குள்ளேயே வந்து இழுத்து விட்டு குத்து பார்க்குறவங்க நிறையா பேர் இருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து வெளியே வந்து சொல்லாதீங்க. உங்களுக்குள்ளேயே முடிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் வெளியே போய் நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க மூலமாக உங்களுக்கு பிரச்சனை பெருசாக தான் ஆகும் தவிர்த்து அந்த பிரச்சனையும் முடியாது. ஒரு சில பேர் அப்படி இருப்பாங்க. ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்காங்க. பட் இருந்தாலும் அது நீங்கள் யாருன்றதை நீங்கள் பார்த்து வெளியே சொல்லுங்கள். உங்கள் பர்சன் எக்ஸ்பெக்டேஷன் இதுவும் இருக்குது. நீங்கள் ஒரு சில விஷயத்தை அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது வந்து அவங்களுக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம். அந்த ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்க ரொம்ப மூட் ஸ்விங்ஸாக இருக்கிற மாதிரியே தெரியுது. அவங்களோட எனர்ஜி லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை நோக்கி வரணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. அவங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து நீங்கள் பேசலை, ஏன் பேசாமல் இருக்கீங்க, இத்தனை நாள் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க, ஏன் பேசலை அப்படின்ற ஒரு கவலைகள் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சில தேர்ட் பார்ட்டினால் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் நீங்கள் செப்பரேட் ஆகிருப்பீங்கன்றது கன்ஃபார்மாக இந்த கார்டு சொல்லுது. ஸோ கொஞ்சம் ஒரு சில பேர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாமல் அனாவசியமாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் உள்ள ஒரு சில பர்சனை கொண்டு வராமல் இருந்தால் தான் இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகும். ஏன்னா வந்து ஒரு சில பேர் வந்து நீங்கள் நல்லா இருந்தால் பிடிக்காது, நீங்கள் நல்லா இருக்கிறது பிடிக்காது. அப்படி பர்சன்லாம் அவங்க கூடயே இருப்பாங்க. பட் நம்ம தான் அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம விலகி இருந்துக்கணும். இது வந்து எல்லாத்துக்கும் எல்லா மனிதர்களுக்கும் இது இருக்கும் கண்டிப்பாக. இதை வந்து நம்ம கண்டிப்பாக கேர் பண்ணணும். ஸோ கேர் பண்ணால் தான் நம்ம வந்து பிழைக்க முடியும். கொஞ்சம் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. பிகாஸ் ஆஃப் தேர்ட் பர்சன்னால் தான் இந்த பிரச்சனை வந்திருக்கும் உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும். ஸோ அந்த அந்த அது வந்து உங்கள் பர்சனுக்கு புரிஞ்சிருச்சுன்றது உங்களுக்கும் புரிய வரும்ன்றது எக்ஸ்பெக்டேஷன் உங்கள் பர்சன்ட்ட இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபுல் ஆஃப் ஹை ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்கங்க உங்கள் பர்சன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க உங்கள்கிட்ட பேசாமல். அவங்களுக்கு வந்து ஒரு கேரிங், ஒரு லவ்வபிள் பர்சன் வந்து தேவைப்படுது அவங்களுக்கு. அதனாலேயே அவங்க அவங்க ஹீல் ஆகிட்டு வராங்க. அவங்க கண்டிப்பாக உங்களை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு பியூர் லவ் உங்களுக்கு தேவைப்படுது. அவங்க எக்ஸ்பெக்டேஷனே அதுதான். தேவையில்லாத பர்சனை உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது ஃப்ரெண்டை வச்சாலும் சரி, ஃபேமிலி வச்சாலும் சரி, கொஞ்சம் அது வந்து அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்ருக்கிற மாதிரியே தெரியுது. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் உங்கள் பர்சன்ட்ட இருந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருதுன்றதை பார்ப்போம். உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் பார்ப்போம். உங்கள் 2 பேர்த்துக்கும் கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் மெசேஜ். ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் யார்ட்டையாவது ஹெல்ப்பு உங்கள் பர்சன்ட்ட பேசுகிறதுக்கோ, இல்லை அவங்க ஏதோ ஹெல்ப்பு எதிர்பார்த்துட்ருக்குற மாதிரி தெரியுது. உங்கள் ஃப்ரெண்டு மூலமாகலோ, அவங்க ஃப்ரெண்டு மூலமாகவோ நீங்கள் 2 பேருமே அந்த ஹெல்ப் எதிர்பார்த்துட்ருக்குற மாதிரி தெரியுது. ஸோ ஹெல்ப்ஃபுல் பீப்புள் கண்டிப்பாக அமைவாங்க. ஸோ இனி வர காலங்களில் நீங்கள் பார்த்த வரைக்கும் ஒரு தப்பான பர்சனாக இருக்கலாம். பட் உங்கள் 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு பர்சன் கண்டிப்பாக வருவாங்க. லிசன் டு யுவர் இன்ஸ்டியூஷன். இட்ஸ் அப் டு யூ. இது உங்களை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் சேர்றதும் சேராதும் 2 பேரையும் பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதான் வந்து உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜாக இருக்குது. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய். டேக் கேர்.